வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளது, 4 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லி நம்ம செய்யும் போதே பார்த்துடலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். பட்டை, 3 கிராம்பு, ஒரு துண்டு ஸ்டார் பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு விரிஞ்சலை, 3 ஏலக்காய் சின்னதாக இருக்குது, அதனால் 3 போடுறேன். பெருசுனா 1 போட்டாலே போதும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதமாக வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கின போதும். பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். எண்ணெயில் கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். காய்க்கு தேவையாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இனி மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதித்து வேகட்டும். இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 4 பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன், 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 4 பச்சை மிளகாய் இருக்குது. இதுவும் இதோட இதில் ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு, 3/4 கப்பு தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ காய் வெந்துட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துட்டு போதும். நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது பதிவாகலை. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர், லைட்டாக கொஞ்சம் புளிப்புக்காக சேர்க்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காயில் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ போதும் வந்தது. இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இவ்வளவுதான். கொஞ்சம் மல்லி இலை மேலே தூக்கிடலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.